கிளிநொச்சியில செவிலியர் உயிரிழப்பு விவகாரத்துல அறுவை சிகிச்சை தரமற்ற மருந்த பயன்படுத்தினதுதான் காரணம்னு ஆய்வறிக்கையில தகவல் வெளியாகியிருக்கு. பின்னணியை விவரிக்கிறாரு செய்தியாளர் தாயுமானவர். திருச்சி நர்சிங் கல்லூரி மாணவி உயிரிழப்புக்கு தரமற்ற மருந்து பயன்படுத்தப்பட்டதே காரணம் என்ற அதிர்ச்சிகர தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருச்சி மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருந்த நிலையில விசாரணை குழு நடத்திய ஆய்வுல இத்தகைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா டெக்ஸாமெத்தசோன் என்று சொல்லக்கூடிய ஸ்டிராய்டு ஊசி என்பது சம்பந்தப்பட்ட மருத்துவ மாணவிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட இந்த ஊசியுடைய மருந்து என்பது தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்டதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக இந்த மருந்தை உடனடியாக ஆய்வகத்திற்கு அனுப்பி மருந்தின் தன்மையை சோதனை செய்வதற்கு சுகாதார வல்லுநர் குழு திட்டமிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இந்த மருந்து எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கிறதோ, அதாவது பேட்ச் என்று சொல்வார்கள், இந்த மருந்து அடங்கிய பேட்ச் எங்கே சென்றிருக்கிறதோ அந்த மருந்து எதையுமே பயன்படுத்த வேண்டாம் எனவும் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் உத்தரவாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில காது மூக்கு தொண்டையினுடைய மருத்துவர் உட்பட 3 மருத்துவர்கள் நேரடியாக திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று இந்த மாணவிக்கு வழங்கப்பட்டிருந்த சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தாங்க. குறிப்பா மாணவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை முறைகள், மாணவிக்கு ஏற்கனவே ஏதேனும் நோய் பாதிப்பு இருக்கிறதா, அது மட்டுமல்லாம மாணவிக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையை நடத்துறாங்க. இதற்கு முன்னதாக மாணவிக்கு அதிகப்படியான அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்ததால தான் மாணவி உயிரிழந்ததாக கூறி சக மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு சூழல அனஸ்தீசியா அளவு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, முறையாக மயக்க மருந்து என்பது வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையும் நடத்தப்பட்டிருந்தது. விசாரணையின் இறுதியில தான் மாணவிக்கு வழங்கப்பட்ட ஸ்டிராய்டு, அதாவது கொடுக்கப்பட்ட மருந்துல தரமற்று இருப்பது என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த மருந்தினுடைய மாதிரியை கைப்பற்றி முறையாக விசாரணை நடத்துவதற்காக ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் இந்த மருந்துகளுடைய தரத்தை பரிசோதித்த பிறகாகவே மருந்தை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த குழு தற்போது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறாங்க. எனவே சம்பந்தப்பட்ட இந்த மருந்து வகைகள் எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் அந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என தற்போது வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தரமற்ற மருந்துதான் காரணம் என்று அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மற்ற மருந்துகளுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது, மற்ற மருந்துகளுடைய தரம் எவ்வாறாக இருக்கிறது என்பதையும் கண்டறிவதற்கு தொடர்ந்து மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் அது தொடர்பான வலியுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் நாட்களில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.